ஒரு பக்கம் இங்கே மாறன் கிட்ட முத்துப்பாண்டி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு. அப்புறமா மாறனும் அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் உடனே உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கணும், அவங்கள விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், அங்கே அந்த போலீஸ் இருப்பான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு இவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஸ்பீக்கர் போட சொல்கிறாரு. என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் பர்சனலாக கூட பேசுவேன் வீரா சொல்ல, ஏம்மா அங்கே அந்த போலீஸ் போயிருப்பாம்மா, அவன் எத்தனை பிரச்சனை பண்ண போகிறான் அதுக்காக தான்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே சரின்னு வீராவும் ஸ்பீக்கர் போடுறாங்க. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, டாக்டர் கிட்ட கேட்டால் ஏதோ இதுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அவங்க மருந்து கொடுக்கணுன்னா நீ வரணும்னு சொல்கிறாங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சரிங்க சார், நான் போய் என் ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீ மட்டும் போவாத, அங்கே அந்த போலீஸ்காரர் இருப்பா, எப்படியோ உன்னை நோண்டி ஏதாவது கேட்க பார்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளை கூடவே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கரெக்டாக வந்து கான்ஸ்டபிள் வரதை வந்துட்டு இங்கே முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்க சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்லையே பார்த்தீங்களா, கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கான், அப்போ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போலீஸோடு வந்ததை பார்த்த உடனே வந்துட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இவரை செக் பண்ணோம், நீங்கள் வந்து வெளியே போங்க, அவங்க ஒய்ஃப் மட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி போலீஸ் வெளியே போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி வந்துடுறாரு. இவர் எதுக்காக இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு என் காலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இன்ஸ்பெக்டர் தான், அவர் தான் நம்ம பணத்தை எடுத்துக்காருன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை இவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம் சொல்ல, இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, எவ்வளோ பணம் காணாமல் போச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்க, அதான் உங்களுக்கு திருன்னு உங்களுக்கு தெரியுமே 8 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளோ பணன்றது சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை சொல்லலை, அப்புறம் எப்படி அவர் 8 லட்சம் கரெக்டாக சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, இல்லை வாய் வழியாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கே வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிக்கவே கூடாது, அதுவே தப்பு, எஃப்ஐஆர் போடாமல், இதுவே பெரிய தப்பு, அது வேணும்னே வந்து பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாரு இவ்வளோ, ஆமாம் ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, சரிங்க சார் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் முத்துப்பாண்டி ஏதோ பிளான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே வீராவையும் சிவபாலனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி போயிட்டு நம்ம மருமகளை கூட்டிகிட்டு வாங்க, அவள் ஒரு திருடி, அவங்க அம்மா மாதிரி ஜெயிலுக்கு போகிறா அப்படி இப்படின்னு சொல்ல, பாருங்க அவன் நம்ம மருமக ஒழுங்காக போய் கூட்டினாங்க, அவள் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சனியை உடனே வந்துட்டு என்ன மருமக மேலே இருந்த கோவமெல்லாம் போயிச்சாயா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை இன்னும் ஸ்ட்ராங்காக மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வர வச்சுறாங்க. நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பேசிவிட்டு நான் சொல்லும் போது உள்ளே வந்துடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போன உடனே வந்துட்டு உள்ளே இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் அவள் வந்துட்டு என் மருமக என் பையன்தான், நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. முதல்ல முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிறாரு, கொஞ்சம் நேரம் தான் பேசணும்னு சொல்லிட்டு நைஸாக பேசிகிட்டு இருக்க கேப்பில் சனியன்கிட்ட போயிட்டு இந்த ப்ரெஸ்ஸை வந்துட்டு உள்ளே வர வச்சுட்டு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சனியன் போயிட்டு நான் போய் இங்கே நிற்பேன், நீங்கள் வந்து என்னை தள்ளி விட்டுக்கிட்டு உள்ளே வர மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ தான் திருடிப்பா அப்படி இப்படின்னு வந்து சவுந்தரபாண்டி சொல்கிறத கேட்டவுடனே சிவபாலன் கோவப்படுறாங்க. அவள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெஸ் ஓடி வந்துடுறாங்க. வந்து ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாங்க இவங்கள வீராவை. உடனே வீரா அழுதுகிட்டே வந்துட்டு சிவபாலன் பின்னாடி வந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எடுக்காதீங்க ஃபோட்டோலாம், எந்த தப்பையும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா ப்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு போலீஸ் எல்லாம் வந்து வெளியே தள்ளிடுறாங்க. அப்புறமா இவங்க வீரா அழுக, இப்போ வந்து மீடியா ஃபுல்லாக இதுவாகிடும், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும், இல்லைன்னா என் பேரே கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சிவபாலன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.